5th ஸ்டாண்டர்ட் தமிழ் செகண்ட் ரிவிஷனுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் இந்த வருஷம் நடந்தது தான். கிட்டத்தட்ட ஒரு 5 டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த நடந்து முடிஞ்ச கொஸ்டின் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் கொடுக்குறேன். அதுலேயும் நம்ம அப்டேட் பண்ணுறது எல்லாமே செலக்டட் கொஸ்டின்ஸ். அது போக அடிஷனலாக நீங்கள் எந்தெந்த கேள்விகள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோலேயே சொல்லிடுவேன். டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருவேன். சேனலுக்கு புதுசாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்து பப்ளிக் எக்ஸாமுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரெகுலராக அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அதெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வீடியோ அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 வேர்டு 15. இதில் பாடல் வினா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பாடல் வினா என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருங்க. செந்தி சுடறிய ஊழியும் பணியோடு தன்பெயல் தலையிய ஊழியும் அப்படின்னு சொல்லக்கூடிய பரிபாடல்லேருந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இப்பாடல் இடம்பெற்ற நூல் பரிபாடல் அப்படிங்கிறத எழுதுறீங்க. அடுத்து இது பாடலின் ஆசிரியர் அப்படின்னு சொல்லும்போது கீரந்தையார் அப்படிங்கிறத எழுதுகிறோம். பீடு என்ற சொல்லினுடைய பொருள் பாடலில் பயின்று வரும் அடி எதுகை. இந்த அடி எதுகையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடி எதுகையா சீர் எதுகை கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியும். எதுகை என்றால் 2ஆம் எழுத்து அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அடி எதுகை அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக கீழே இருக்கிறதுல நீங்கள் சூஸ் பண்ணி எழுதணும். தன்பெயல் மீண்டும் அப்படிங்கிறது புரியுங்களா? தன்பெயல் மீண்டும் 2வது சீரில் தன்பெயல், 4வதுல உங்களுக்கு மீண்டும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா அடி எதுகை. அடுத்து 2 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிறது போதுமா அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா 17ஆம் நம்பரில் செய்குதம்பி பாவலரின் கல்வி பற்றிய கருத்தினை முழக்கத்தொடராக்குக இது ஒன்று கேட்டிருக்காங்க. மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையை மாற்றும் பாங்கு, வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இது மூணுமே. கண்டிப்பாக இதுலையும் பார்த்தீங்கன்னா அந்த செய்குதம்பி பாவலர் மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையை மாற்றும் பாங்கு இந்த வருஷம் பப்ளிக் வரைக்குமே நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இது போக அடிஷனலாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னம்னா நீங்கள் இயல் 1, 2ல் இருக்கக்கூடிய மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நிலைவாள் எஞ்சியுள்ள காப்பியங்களுடைய பெயர் புரியுங்களா? அது பெற்றோர் வேலையிலிருந்து திரும்ப தாமதமாகும் போது அழும் தம்பிக்கு கூறும் ஆறுதல் வார்த்தை இது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா வசன கவிதை குறிப்பு வரைக 3 கேள்வி சொல்லியிருக்குன்னா. அடுத்த 4வது மெய்கீர்த்தி பாடப்படுவதன் நோக்கம் யாது. இந்த 4 கேள்வி அடிஷனலாக படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா அட்டன் பண்ண வேண்டிய 2 2 மார்க்குமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். இன்னொன்று எவ்வளோ 100 கேள்வி இம்பார்ட்டன்ட்னு தமிழுக்கு யார் அப்டேட் பண்ணாலும் பரீட்சையில் என்னமோ நீங்கள் எழுத போகிற 2 2 மார்க் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா புரியுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 2 மார்க் கொஸ்டின் மொழித்திறன் பயிற்சியில் முல்லைத்திணைக்குரிய கருப்பொருள் இரு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றோட ஆக்குக கொடுக்கோடு இயற்கை செயற்கை இந்த பயிற்சி ஒரு 6 இருக்கும் நம்முடைய புக்கில். அது எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஊர் பெயர்களில் மருவு எழுதும் புதுச்சேரி தஞ்சாவூர் கலைச்சொல்லாக்கம் எல்லா யூனிட்டுமே படிச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு 26ல் கேட்டிருக்காங்க. 27ல் மால் பொருளும் இலக்கண குறைப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு மேலே கேட்க வேண்டியது கீழே கேட்டிருக்காங்க. புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது இது போல 5 தொடர் உரைப்பத்தியை படித்து 2 கேட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது இது போல 5 தொடர் இந்த ஒரு கேள்வி படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா 31 நீங்கள் அறிந்த நிகழ்களை கலைஞர் ஒருவரை பற்றி அவரது கலைத்திறன் பற்றியும் எழுதுக அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க 2. 3வது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு இயல் 5ல் இருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு மனிதனை மேம்படுத்துகின்றனவா என்பது குறித்து கலந்துரையாடல்கள் கொடுத்துருப்பாங்க. அது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க்கில் உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் உரைநடையில்னு சொல்லும்போது தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் இடம் சுட்டி பொருள் விளக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உரைநடையை பொறுத்த வரைக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செயலிருந்து நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய ஒரு 3 மார்க்குக்கு சித்தாளின் மனச்சுமைகளை செங்கற்கள் அறியாது இது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து எவற்றையெல்லாம் அறியேன் என்று கருணையன் கூறுகிறார் 2. வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலன்களுடன் செங்கீரை ஆடிய நயத்தை விளக்குக 3. ஏன்னா இது லாஸ்ட் இயர் நமக்கு பப்ளிக்லையும் கேட்டாங்க. அடுத்தது 3வது இது போக அடிஷனலாக நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்னம்னா ஒரு 2 கேள்வி சொல்கிறேன். அடிஷனலாக நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய 2 கேள்வி சொல்கிறேன். அந்த 2ஐயும் சேர்த்து படிச்சுக்கோங்க. தமிழனையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலர் பெருஞ்சித்திரனார் சுட்டுவனையாவை தமிழையும் கடலையும் இரட்டுற மொழியும் பாங்கினை. தமிழழகனார் தமிழையும் கடலையும் இரட்டுற மொழியும் பாங்கினை விளக்குக இயல் 1ல் இருக்கக்கூடிய அந்த 2 கேள்வி. அடுத்து இயல் 8ல் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு இவற்றை எல்லாம் அறியேன் என்று கருணையன் கூறுகிறார் அது ஒன்று படிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அணி இலக்கணம் எல்லாத்தையுமே ஓரளவு படிச்சுக்கோங்க. ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அணி இலக்கணம் அப்படின்னம்னா தீவ அணியினுடைய வகைகள் 3 வகை அது ஒன்று புரியுங்களா? அடுத்தது பார்த்தீங்க முதல் நிலை இடைநிலை கடைநிலை தீவகம் இது 3 தான் எழுத போகிறீங்க. அடுத்து வினா எத்தனை ஏற்படும் விடை எத்தனை ஏற்படும் அவை. அடுத்து தற்குறிப்பேற்ற அணியை சான்றுடன் விளக்குக நிரல் நிறை அணியை சான்றுடன் விளக்குக.
38 கருணையன் தாழ்மைவிற்கு இயல் 9 கேட்டிருக்காங்க. இறைவன் புலவன் இடைக்காடன் குரலுக்கு செவி சாய்த்த நிகழ்வை நயத்துடன் கேட்டிருக்காங்க. 3வதா முல்லைப்பாட்டு உணர்த்தும் கார்கால செய்தி, அது ஒன்று படிச்சுக்கோங்க. 4வதா சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய மருவூர் பாக்கத்தினுடைய வணிக வளாகங்களை இக்கால வணிக வளாகம். கடிதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துருக்க அந்த 2 கடிதமே போதுமானது. காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. எந்த படம் கொடுத்தாலும் ஒரு கவிதை ஆல்ரெடி நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் இந்த மெட்டீரியல் வாங்கினவங்களுக்கு. 41 42 உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின். லாஸ்ட்டாக நமக்கு 8 மார்க் கொஸ்டினில் எது இம்பார்ட்டன் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஒரு குழந்தை தூக்கவும் கீழே விழுந்த தேநீர் கோப்பை எடுக்கவும் மென்பொருள் அக்கறை கொள்ளுமா, வெறும் வணிகத்துடன் நின்று விடுமா? இக்கருத்தை ஒட்டி செயற்கை நுண்ணறிவு எதிர்கால வெளிப்பாடுகள் விவரி சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரம் மருவூர் பாக்கம் மேலே சொல்லியிருந்தேன், ஆனால் உங்களுக்கு 8 மார்க்கில் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் பப்ளிக்லேயும் இது 8 மார்க்கில் தான் கேட்டாங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கற்கை நின்றை மேரியிடமிருந்து பறிக்கப்பட்ட புத்தகம் அச்சிறுமியின் வரலாறு, அது ஒன்று. அழகிரிசாமியினுடைய ஒருவன் இருக்கிறான். இது போக அடிஷனலாக படிக்கணும் அப்படின்னம்னா அன்னமையா எப்பயுமே மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்னமையா புயலில் ஒரு துணி மறந்துடாதீங்க. அடுத்து 45 நாட்டு விழாக்கள் விடுதலை போராட்ட வரலாறு நாட்டின் முன்னேற்றத்தில் மாணவரின் பங்கு. ஆக்சுவலாக 45ல் கேட்க வேண்டிய கேள்வியை 43ல் கேட்க வேண்டியதை 45ல் கேட்டிருக்காங்க. உங்கள் பகுதியில் நடைபெற்ற கலைத்திருவிழா இதில் கேட்டிருக்காங்க. இது போக அடிஷனலாக நீங்கள் பொதுக்கட்டுரைன்னு சொல்லும்போது சாலை பாதுகாப்பு லாஸ்ட் இயர் கேட்டாங்க. சிறு சேமிப்பினுடைய பயன்கள் அப்படிங்கிற ஒன்றை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. அதனால் சிறு சேமிப்பு படிச்சுக்கோங்க. உங்களுடைய கொஸ்டின் பேட்டர்ன் படி சிறு சேமிப்பு உங்களுக்கு பரீட்சைக்கு இருக்குது. புரியுங்களா? நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது கலைத்திருவிழா, சிறு சேமிப்பு, அது போக கல்பனா சாவ்லா, இது 3 படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா அட்டன் பண்ண வேண்டிய ஒரு 8 மார்க் கொஸ்டின் 45 உங்களால் அட்டன் பண்ண முடியும். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.